ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vlogs KTS. இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த டெம்பிள்னா ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி டெம்பிள் தான் போக போகிறோம். அது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கிட்ட இருக்கு, எஸ்பி கோவில் கிட்ட இருக்கு. எந்த கோயில் போறீங்க? வீரபத்ரர், அகோர வீரபத்ர கோயில் போறோம். சொல்லு. ஹனுமந்தபுரம் தான் போக போகிறோம். அகோர வீரபத்ரர் கோவிலுக்கு நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் வச்சு. தன்மைக்கு மொட்டை அடிக்கும் போது தான் பொங்கல் வச்சோம். இப்போ திரும்பி போய் பொங்கல் வைக்கலாம். அது முடிய நல்லா வளர்ந்துருச்சு இப்ப. ஓகே. ஸ்ரீ அகோர வீரபத்ரர் கோயிலை நீங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்னா NH44 போயிட்டு சிங்கப்பெருமாள் கோயில், எஸ்பி கோயில்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. எஸ்பி கோயிலில் லெஃப்டில் கட் ஆகும். எஸ்பி கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்டில் கட் ஆகும். அது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, அங்கே சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஒரு 8 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அனுமந்தபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளுடைய ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி டெம்பிள் இருக்குது. இங்கே போகிற வழி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லெஃப்ட்டில் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த கோயில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது பழம்பெரும் ஒரு சிவன் கோயிலுமே ஒன்று இருக்குது. நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் அந்த சிவன் டெம்பிளை. ரொம்ப சின்ன டெம்பிள் தான், பட் ஆனால் பழைய டெம்பிள். நீங்களும் போனீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் நிறைய மரங்கள், மலைகள், நிறைய இயற்கை சூழல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துட்டே போகலாம் போகிற வழியில். அதே மாதிரி நிறைய காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. அங்கேயே விளைவிச்ச காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. லெஃப்ட் சைடில் இன்னும் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஆகிய செடி வகைகள் எல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. அதுதான் எடுத்துகிட்டு வந்து வெளில விற்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா அதை காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சமைச்சு இது நல்லா சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். இயற்கையான காய்கறிகள் நல்லாயிருக்கும். ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மதுரை வீரர் கோயில் பார்க்கலாம். நீங்கள் பெரிய ஒரு ஆலமரமும் எதிரில் ஆப்போசிட்டில் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும். நிறைய பேர் அங்கே நின்று அந்த இயற்கை சூழல் நிறைய விசிட் பண்ணிட்டு போவாங்க. எதிரிலேயே ஒரு குளமும் இருக்குது. தெப்ப குளம், சின்ன ஒரு தெப்ப குளம் அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும் பக்கத்துலேயே. இங்கே பார்த்தீங்களா கைஸ், பெரிய சுரக்காய் செடிலாம் இங்கே போட்டிருக்காங்க. நிறைய சுரக்காய் செடிலாம் பெரிய பெரிய கொடிகளாக இருக்குது. நிறைய காய்கள்லாம் காய்ச்சிட்ருக்கு. நான் போகிற வழியில் பார்த்தோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மணி மஹால். இங்கே தான் நாங்கள் ஒன் டைம் அனுமந்தபுரம் வர சொல்ல ஸ்டே பண்ணிட்டு போனோம். ரொம்ப நல்லா ஒரு பிளேஸ். நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணலாம். ரூம்லாம் இருக்குது, பட் ஆனால் நான்-ஏசி தான். அனுமந்தபுரம் கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணோம். லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா கோயிலை பார்க்கலாம். லெஃப்ட் கட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணோடனே கோயில் நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்துட்டீங்களா, அதுதான் அகோர. மெயின் டைம் பசி வந்துருச்சு, அதனால் சாப்பிட்றோம். கோயில் பாருங்கள், கோயிலோட கோபுரம், கோயில் சுற்றி இருக்கிற பிளேசஸ். இதுதான் முட்டை அடித்து நாங்கள் பாப்பாவுக்கு பண்ணோம். கனிஷ்காவுக்கு ஃபஸ்ட்டு முட்டை. மஹால் விக்னேஸ்வரா மினி. ஹலோ காய்ஸ், பாருங்கள் பொங்கல் வைக்கிறோம். எல்லாரும் இப்படி தான் பொங்கல் வைப்பாங்க. சட்டி வச்சு நெருப்பு வச்சு. இவங்க ஒருத்தி வந்து என்கிட்ட மைக் கேட்டு துரத்தின்னு இருக்கா. கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்க. மைக்கு நோ நோ நோ. அவர் மைக் வச்சிருக்கா? ஆமா, நான் தான் வச்சிருக்கேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும். இவளுக்கு ஜொரம்ட்டு என்ன ICECREAM சாப்பிட விட மாட்டாங்க. You don't better. Hello friends, இங்கதான். Hello. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம். மார்னிங் நான் டிஃபன் சாப்பிட்டேன் கொஞ்சம். அண்ணா இங்கதான் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டோம். காலையில வாங்கி இட்லி தக்காளியோ வடையோ வாங்கி சாப்பிட்டோம்.
கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகோர வீரபத்ரர் சுயம்பு ரூபத்தில் இருக்கார். சுயம்பு ரூபத்தில் இருக்கிற பெரிய அகோர வீரபத்ரர் கோயில் தமிழகத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு கோயில். கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் அனுமந்தபுரம், மாவட்டம் காஞ்சிபுரம், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய கோயில். கோயிலுடைய திறப்பு நேரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நமக்கு தரிசனத்துக்கு இருக்குது. திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு தரிசனம்லாம் பார்க்கலாம். முகவரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமந்தபுரம் சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட. கோயிலோட முக்கியமான தல வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் தன் மனைவியாரை சரிவர கவனிக்காத ஒரு காரணத்தினால அவருக்கு ஒரு சாபம் ஒன்று கிடைக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய இயக்கங்கள்லாம் சரிவர அவரால் செய்ய முடியாமல் போகுது. இந்த இயக்கங்கள்லாம் சரிவர நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கிட்ட போயிட்டு வேண்டுகோள் எடுத்து அந்த இயக்கங்கள்லாம் மீண்டும் நல்லபடியாக நடக்கணும் என்று அருள் பெற்றார்கள். இதனை கேட்ட சந்திரனாரின் மாமனாரான தட்சன் சிவனை வந்து அவமானப்படுத்துகிறாரு. இதை அறிந்த புலாக முனிவரும் பார்த்திங்கன்னா தட்சனை சாந்தம் செய்ய முற்படுறாரு. ஆனாலும் அவர் அதை வந்து பொருட்படுத்தாமல் அவர் ஒரு யாகம் ஒன்று நடத்துகிறாரு. விஷ்ணுவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்குறாரு. இதனால் பல துர்சகுனங்கள் எல்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே நாரதர் வருத்தப்பட்டு கைலாயம் சென்று சிவன்கிட்ட போயிட்டு அருள் கேட்குறாரு. சிவன்கிட்ட போயிட்டு அவிர்பாகம் நமக்கு பெற்று வரதுக்காக நீங்கள் நந்தி தேவர் அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாரு. நந்தி தேவரும் மீண்டும் போயிட்டு இவர்கிட்ட தக்ஷன்கிட்ட அவிர்பாகம் கேட்டு போய் கேட்குறாரு. தக்ஷன் அதை மதிக்காமல் அவமதித்து அவரை அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நந்தி தேவரும் அதை திரும்பி வரப்போ நீங்கள் செய்கிற யாகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டு கைலாம் நோக்கி திரும்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்த பார்வதி தேவி இப்படியே எல்லாருமே தன் தந்தைக்கு எல்லாம் சாபம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவரோட நிலைமை என்ன ஆகுறதுன்றதை நினச்சி பார்த்துட்டு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, தன் கணவரான பரமேஸ்வரர்கிட்ட தட்சன் யாகத்துக்கு நான் சென்று அவிர்பாகம் பெற்று வர்றதுக்காக அனுமதி கேட்டு நிற்கிறாங்க. சிவபெருமான் வந்து அதை கொடுக்காம தடுத்து நிறுத்துறாரு. அதை கேட்காம பார்வதி தேவி வந்து தனித்து செல்கிறாங்க, யாகத்துக்கு தனித்து செல்கிறாங்க. அவங்களுமே வந்து தக்ஷன் கிட்ட அவமானப்பட்டு அந்த யாகம் நல்லா நடக்கக்கூடாதுன்ட்டு சாபம் கொடுத்துட்டு திருப்பி கைலாயத்தை நோக்கி வராங்க. பார்வதி தேவி கிட்ட ரொம்பவும் கோவப்பட்டு சிவபெருமான் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. அதை பார்த்த பார்வதி தேவியும் அவங்களும் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. இதிலிருந்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் 2 பேரும் ரொம்ப கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறதுலேருந்து அந்த வேர்வை துளிகளிலிருந்து கொதித்த நீரிலிருந்து அகோர வீரபத்ரர் வந்து தோன்றுறாரு. பார்வதி தாண்டவத்திலேருந்து கால் சிலம்பு உடைந்து அந்த ரத்தனங்கள்லாம் சிதறி பத்திரகாளி வடிவில் 9 வடிவில் இருந்த பத்திரகாளிகள் தோன்றுகிறார்கள். சிவபெருமானின் உத்தரவுப்படி வீரபத்ரர் தட்சனின் அவிர்பாகம் கேட்க செல்றாரு. தட்சன் வீரபத்ரரையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் வீரபத்ரர் நியாயம் கேட்க செல்றாரு. அவங்க வந்து அந்த நியாயத்தை சரியாக வழங்க முடியல. ஏன்னா அவங்க தட்சன் கிட்ட ரொம்ப பயந்து இருந்தனால அவங்க அமைதி காத்து இருந்துட்டாங்க. கோபம் கொண்ட வீரபத்ரர் அங்கிருந்து அந்த ஆண்களை எல்லாருமே அழிக்க முற்படுறாரு. பத்ரகாளி வந்து பெண்களை எல்லாம் தாக்கி அழிக்க முற்படுறாங்க. தக்ஷனும் சாகா வரம் பெற்றவர். வீரபத்ரர் என்ன பண்றாருன்னா அவருடைய தலையை வெட்டி யாகத்துல போய் தலையை வெட்டவும் யாகத்துல போய் விழுந்துருது. தக்ஷனின் தந்தையாகிய பிரம்மன் வேண்டுதலால அருகில் இருந்த ஆட்டின் தலையை எடுத்து வைத்து தக்ஷன் வந்து திருப்பியும் உயிர் பெற்றுறாரு. அப்படி இருந்தும் வீரபத்ரருடைய கோபம் வந்து தனிய மாட்டேங்குது. சிவபெருமான் கிட்ட வந்து தன் கோபம் தீர வழியை கேட்டு வேண்டுறாரு அகோர வீரபத்ரர். சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெற்கே உள்ள அனுமந்தபுரத்தில் வெற்றிலை தோட்டம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் அமர்ந்தீங்கன்னா அவங்க கோபம் எல்லாம் தனிஞ்சிரும்னு சொல்றாரு. அதை கேட்டு வீரபத்ரர் அங்கே சென்று ரொம்ப சாந்த சுரூபியாக அமர்ந்திருக்காரு. அவரும் கூட தக்ஷனுமே வந்து வர்றதாக சிவன் கிட்ட வந்து கூறி அங்கே வந்திருக்காங்க. வீரபத்ரர் அங்கே ரொம்ப சாந்த சுரூபியாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட வரம் எல்லாமே அவர் அருள்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கோயிலை நல்லா வேண்டி உங்களுடைய நேர்த்திக் கடன்கள், உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் சிவபெருமான் கிட்ட வச்சிங்கன்னா அவர் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார். கோயில் பிரகாரத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க.
எல்லாருமே அவங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்திட்டு சிவபெருமானை வேண்டிட்டு வணங்கி போயிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் டைம். வா ஷாப்பிங் எனக்கா பிங்க் கலர் குட்டியாவா வேலை பத்தில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டே இருக்கேன். வாங்க போறோம் தான் தெரியல. அப்பா என்ன வேணும் டக்குன்னு கேட்பாரு, முடிச்சு விடு. என்னம்மா சுத்தின்னு இருக்கு, ஏதாச்சும் பார்த்து வாங்க. என்னை விட்டுட்டு இவன் மட்டும் ஷாப்பிங் பண்றாங்க. ஷாப்பிங் அவன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது? இவன் எங்க வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவா. கோயிலுக்கு வந்தாலுமே ஏதாவது ஒன்று வாங்கிடுவா. அடி வாங்குவ. என்ன வேணும்? சொப்பு சாமானா? கிடையாது, சொப்பு சாமான்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கா. வீட்டுல ஆல்ரெடி வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை வச்சு விளையாட மாட்டான். சும்மா வாங்கணுமே வாங்க. இல்ல ஈஸ்ட் வீட்ல கோயில ஒரு குட்டி பையன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹாய் சொல்லு. ஹாய். உன் பேர் என்ன? என்ன படிக்கிறப்பா? சூப்பர். நல்லா படிப்பியா? நல்லா படிக்கணும். ஓகே, எடுத்துட்டாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. as usual collection. படிப்பாளி as usual. ஓகே சரி வாங்கிக்கோ. புக், டிராயிங் புக், மேஜிக் ப்ளஸ் ஸ்பின்னர். ஸ்பின் பண்ணிட்டு போர் அடிக்கும் போது பாப் பண்ணிட்டேன். சூப்பர். ஸ்பின்னர். இவள் வந்து டிராயிங் புக் வாங்கிட்டாங்க. ஓகே, பே பண்ணுவோம். வாங்க இப்போ கோயில் சுத்தலாம். வாங்க கைஸ், போ கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பொங்கல் வச்சுருக்காங்க. ஓ, காலெலாம் வலிக்கக்கூடாது. சுத்து, நல்லது. கோயில் சுற்றினா நல்லது. கோயில் ஆனால் அங்கே தானே இருக்கு. அது சுற்றிட்டு வரலாம். ஒரு கோயிலே ஒரு ஃபுல் சர்க்கிள் அடிக்கலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். வாங்க சுற்றுவோம், கோயில் சுற்றுவோம். தாத்தா தலைவட்டி இருக்கு, வாங்க வெட்டுவோம் தலைய. தாத்தா தலைவட்டி. ஆனால் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன் தெரியுமா? இங்க பாருங்க செமையா இருக்கும். தாத்தாவை எடுத்து மண்டைய வச்சு போடணும். அப்படி இல்ல, தாத்தா செடியை வைக்க கூடாதுமா. செடி வா கமான் வாங்க. கோயிலோட இதுதான் இது. கோயில் தெப்பக்குளத்தோட பவுண்டரி. இங்க பாருங்க, இது விளையாட்டா நாங்க விளையாடுவோம். ஜாலியா இருக்கும். தெப்பக்குளத்தை சுத்தி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது பேக் சைடு ஆஃப் தெப்பக்குளம். இந்த சைடு எப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த பாத் போகுதுல, ஒருத்தவங்க நின்று பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூட் போகும். அங்கதான் வந்து காளியம்மன் கோயில் இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, காளியம்மன் அண்ட் அகோர வீரபத்ரர் சேர்த்து தான் இவங்களை அழிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அதோடைய கோயில் தான். காளியம்மனோட கோயில் இங்க இருக்கு. தெப்பக்குளத்துல போய் காலை வச்சுட்டு வரோம். கமான் பாப்பா, இங்கே நில்லு பாப்பா. இங்கே நில்லு. நீ வரப்போறியா? வா, சப்பல் கேட்டு வரணும். வா, சப்பல் கீழே வந்து கட்டிக்கலாம். தெப்பக்குளத்துல காலை வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு போகணும், ரொம்ப நல்லது. மீன் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அப்படி பண்ணலாமா? ஓகே. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு கைஸ். இந்த சிவன் கோயிலை பார்ப்போம். சின்னதாக இருக்கு சிவன் கோயில். ஃப்ரண்ட் பேஜ் சிவா. ஓம் நம சிவாய. சின்னதாக இருக்கு சிவனுடைய லிங்கம், சின்னதாக இருக்கு, தெரியுதா? சர்பத்து பாருங்க. கனிஷ்கா ஏதோ வாங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன்.
ஐ திங்க் ஸோ சர்பத்தோட வாங்க உங்களுக்கு இல்லை சப்ஜா போட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு வாங்க காலையிலே ஒரு அச்சா அண்ணா எடுத்துக்கலாமாண்ணா எடுக்கவா அண்ணன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ரொம்ப ஹாப்பியா போடுறாரு சர்பத் தான் போடுறாரு எங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா ஓ சூப்பர் நைஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா ஹாய் சொல்லுங்க உங்க பேரு ஓகே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஓகே பாப்பா வாங்கிக்க காசு கொடுத்துட்டீங்களா கிடையாது காசு கொடுத்துட்டீங்களா எனக்கு தெரியாது இந்த வருங்க வந்துடுறேன் ஐவான் சர்பத் ஐவான் சாரி சர்பத் சியர்ஸ் சியர்ஸ் கொடு சியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஊற்றிக்கிச்சு சாரி வாவ் சூப்பராக இருக்கு எனக்கு இதெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க வாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இந்த பொங்கல் ரெடி வெண்பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் டிராயிங் பண்ணுறதுக்கு டிராயிங் பண்ணி 2 நாள்ல கிழிச்சு போட்டுருவோம் அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டிராயிங் பண்ணிட்டு ஒரு நாள் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டுருவோம் ரொம்ப நல்லா பண்ணு சொல்லு எப்படி இருக்கு நைஸ் என்ன ஃப்ளேவர் இது ப்ளூபெர்ரி கொடுக்காம இருக்கும் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ஓகே கைஸ் நம்ம எல்லாமே கோயிலுக்குலாம் ரெடி பண்ணியாச்சு கோயிலுக்கு போயிட்டு பார்க்கணும் பொங்கல்லாம் எடுத்து ரெடி நீ பண்ணிட்டாங்க ஐஸ்கிரீம் தான் வாங்கி தரலப்பா வாங்கி தர நீ ஐஸ்கிரீம் எனக்கு கோயில் உள்ள போகிறோம் பொங்கல் எடுத்துட்டு கோவில் வந்தாச்சு गाइस கோயிலுக்கு போகிறோம் சுவாமி டெம்பிள் உள்ள போகிறோம் ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி சிவா கோயில் உள்ள போகிறோம் கோயில் உள்ள போகிற வரைக்கும் கோயில் உள்ள போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் லைன்ல நிற்கிறாங்க அன்னதான கூடம் டெய்லியும் இருக்குமான்னு தெரியல பட் இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம் அதனால் இருக்கா என்னன்னு தெரியல வீக் டேஸில் எப்படின்னு தெரியல பார்க்கலாம் என்னென்ன போட்டுருவாங்கன்ட்டு அன்னதான கூடம் பார்ப்பாங்க பீப்புளெலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்கள் சாப்பிடல நாங்கள் கும்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு இருக்கோம் பிடாரி காளி கோயில் பிடாரி அம்மன் காளி கோயில் பிடாரி அம்மன் காளி கோவில் லைக் அந்த வேறு துளியிலேருந்து வந்த வீரபத்ரனும் பிடாரி அம்மனும் சேர்த்து தான் வந்து தக்ஷனோட யாகத்தை வந்து காலி பண்ணாங்க தும்சம் பண்ணாங்க அதுதான் இந்த பிடாரி காளி அம்மன் கோயில் ஓகே கைஸ் பார்ப்போம் கோயில்கிட்ட போய் பார்ப்போம் கைஸ் பாருங்க கைஸ் மங்கி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மங்கி தேங்காய் சுரண்டின்னு இருக்காரு பார்க்குறாரு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப கொளுத்தி எடுக்குது கேமரா ஹாய் சொல்லு மங்கி ஹாய் சொல்லு மங்கி கண்ணு சிமிட்டுது போல் இருக்கு அவருக்கு என்னன்னு தெரியல கிட்ட போய் எடுப்போமா உன்னதான் எடுக்கிறேன் நல்லா இருக்க நீ அழகா இருக்க கியூட்டியா இருக்கடா ஒரு டான்ஸ் ஆடு இது பாருங்க ஒன்று அங்கங்கே அது ஒரு லீலைகளை காட்ட ஆரம்பிக்குதுங்க இன்னொன்று சொரக்காவை தூக்கிட்டு ஓடுது கடையில் இருக்கவங்களாம் பாவம்னு நினைக்கிறேன்
கோயில் இதுதான் பிடாரி கோயில். பிடாரி அம்மன், பிடாரி பத்ரகாளி அம்மன் கோயில். கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். கோயில் மரம், கோயிலோட மரம் எனக்கு அத்தி மரம் மாதிரி இருக்குது. இங்க ஒரே குரங்குங்க சேட்டை. குளம் குளம் கோயிலோட குளம் தெப்பக்குளம். தெப்பக்குளம் நல்லாவே இருக்குது. வெயில் சீசன் தான், பட் ஆனாலும் குளத்துல தண்ணி இருக்கு. குட், சூப்பராக இருக்குது. கோயிலில் இருக்க தென்னை மரம். பிடாரி கோயில், பிடாரி பத்ரகாளி அம்மன் கோயில். வந்தீங்கன்னா 2 கோயிலுமே விசிட் பண்ணுங்க. வெறும் அகோர வீரபத்ரர் கோயிலை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த கோயிலையும் கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். மங்கி கிட்ட கேர்ஃபுல்லாக, மங்கி தீவ்ஸ். ஏதோ பைய எடுத்துட்டு ஓடுது. பிடாரி பத்ரகாளி அம்மன் கோயிலோட பிரகாரம், சுத்து பிரகாரம் பாருங்க. மங்கி பையன், மங்கி பாய் பாருங்க. இதான் பிரகாரம். சுற்றி ஒரு கடைங்கள்லாம் இருக்கு. கடைங்க நிறைய இருக்கு பாருங்க. பலிபீடம், பலிபீடம் கோயில். பிடாரி கோயில், பிடாரி கோயில் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலெலாம் பார்த்துட்டோம். 2 கோயிலுமே பார்த்துட்டோம். அகோர வீரபத்ரர் கோயிலும் பிடாரி காளியம்மன் கோயில் 2த்தையும் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போகிறோம். பாருங்க படா மங்கி. இது படா மங்கி, பெரிய மங்கி. மோசமான மங்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லு மங்கி. ஹாய், ஹாய் சொல்லு. ஹலோ சொல்லு. ஹாய். மங்கி பையன், மங்கி பையன் நிறைய இருக்கு கைஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மங்கீஸ் இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. கனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸ், கனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன அளவு இருக்குது? இவர் நெக்ஸ்ட் அடி போடுறாரு. நெக்ஸ்ட் ஐட்டம் வாங்கிறதுக்கு பிளான் போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். லட்டன் தன்வி பையன். ஓ ஓகே ஓகே ஓகே. கேட் திறக்கணுமா? ஏறுங்க. ஓகே, கோயிலெலாம் முடிச்சாச்சு. ஐ ஹோப் இந்த டெம்பிள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டெம்பிள். மஸ்ட் விசிட் டெம்பிள். நான் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் கனிஷ்கா சைனிங் ஆஃப். மறக்காமல் நம்ம vlogscapiers சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.